அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஸ்ரீ புவனேஸ்வரி ஜோதிடம் சார்பாக அன்பான வணக்கங்கள். கிரகங்கள் பற்றியான தொடர்ச்சியான பதிவில் நம்ம இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா செவ்வாயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாய் அப்படிங்கிறத பூமிக்காரகன் சகோதரக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கால் பாவரும் கால்வாசி சுபருன்னு ஜோதிடத்தில் கூறுவாங்க. பாவத்தை எடுத்தீங்கன்னா 3ஆம் ஸ்தானமான சகோதர ஸ்தானத்துக்கு, 4ஆம் பாவமான பூமி மனைக்கு, 6ஆம் பாவமான சத்ருக்கு, 11ஆம் பாவமான மூத்த சகோதரத்துக்கு காரகமா செவ்வாய் வர்றாரு. தமிழ் மாதத்துல சித்திரை மாதமும் கார்த்திகை மாசமும் செவ்வாய்க்கான உகந்த மாதங்கள். அதிதேவதைகள் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன். புஷ்பம் செண்பகம், ரத்னம் பவளம், நிறம் சிகப்பு, குணம் ராஜசம், சுவை துவர்ப்பு, வாகனம் அன்னம். செவ்வாயோட குணங்கள் அப்படிங்கும்போது கோபம், ஆத்திரம், அவசரம், தைரியம், கர்வம், ஆணவம், அகங்காரம், சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, வீண் சண்டை, வாக்குவாதம், உணர்ச்சி வசப்படுதல், ஆதிக்க உணர்வு, இது எல்லாம் செவ்வாயோட குணம். செவ்வாயோட ஆட்சி வீடு, அதாவது செவ்வாயோட சொந்த வீடு பாத்தீங்கன்னா மேசமும் விருச்சகமும். அவர் உச்சம் பெறக்கூடிய வீடு பாத்தீங்கன்னா மகரம். நீசம் பெறக்கூடிய வீடு பாத்தீங்கன்னா கடகத்துல அவர் நீசமானார். அப்ப ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நல்ல நிலையில இருக்கும்போது அவங்களுக்கு சகோதரர்களால பாத்தீங்கன்னா நன்மைகள் உண்டு. அதே மாதிரி பூமி நிலங்கள் சிறப்பாக அமையும். உடல் பலமும் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு எதிரிகளை வீழ்த்தக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா விளையாட்டு போட்டிகள்ல சிறந்து விளங்குவாங்க. அதே மாதிரி இராணுவம், போலீஸ் இந்த மாதிரி இடத்துலயும் வேலை செய்யறதுக்கு உகந்தது செவ்வாய். ஸோ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கும்போது அவங்க இராணுவத்திலயோ இல்ல போலீஸ் வேலையில இருப்பாங்க. மருத்துவத்துக்கும் சில நேரம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அறுவை சிகிச்சைன்னு வரும்போது அங்க செவ்வாய் வருவாரு. இப்போ அந்த இடத்துலயுமே செவ்வாய் மருத்துவத்துக்குமே அந்த அறுவை சிகிச்சைங்கிற செக்ஷன் அந்த இடத்துக்கு வரும்போது செவ்வாயோட பங்கு உள்ளது. பெண்களுக்கு முக்கியமா செவ்வாய் தான் கணவரை குறிக்கக்கூடிய காரகம். ஏன்னா மங்களகாரகம்னு சொல்லுவாங்க செவ்வாய. இந்த செவ்வாய் தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தோட சேரும்போது, சுக்கிரனோட சேரும்போது பிருகுமங்கள யோகம், குருவோட சேரும்போது குருமங்கள யோகம். அப்ப மங்களம் அப்படின்னாவே ஒரு சுப காரியங்களை குறிக்கக்கூடியது. அப்ப சுப காரியங்களுக்கு செவ்வாய் உகந்ததாக சொல்றாலும், ஆனா நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா சில சுப காரியங்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் கண்டிப்பா நல்ல நிலைமையில இருக்கணும். அதாவது ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாயை பார்த்து அவருடைய கணவர் எந்த குணத்துல இருப்பாரு, எந்த மாதிரியான சூழ்நிலையில இருப்பாரு, எங்க வேலை பார்ப்பாரு, ஸோ அவரை பத்தி முழு டீட்டெயிலுமே அந்த செவ்வாயை வச்சு நம்ம சொல்லலாம். கடினமான பொருட்களுக்குமே செவ்வாய் தான் காரக கிரகம். பாறைகள், அந்த மாதிரி தூண்கள், துப்பாக்கி குண்டுமே செவ்வாய், கத்தி, கத்திரிக்கோள், இது எல்லாமே செவ்வாய். உஷ்ணம், ஹீட்டு, அதுவுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய். அப்ப கண்டிப்பா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கும்போது தைரியமும் வீரியமும் இருக்கும். அது மட்டும் முழுமையா இருக்கக்கூடாது. ஏன்னா வேகமே சில நேரம் நமக்கு பிரச்சனையா முடியும். செவ்வாய் நல்லா இருக்கும்போது என்ன மாதிரி தொழில் அவங்களுக்கு அமையும்னா, சீருடை பணி, காவல் அல்லது இராணுவத்துல, ரியல் எஸ்டேட், வீடு வாங்கி இடம் வாங்கி விற்கிறது, விவசாயம் பண்றது, நெருப்பு சம்பந்தமான துறை, உதாரணத்துக்கு இப்படி சமையல் கூட கலை, அது கூட நெருப்பு சம்பந்தமானது, மின்சார வாரியம், அது மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறை, தீயணைப்பு துறை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்லு உடைக்கிறாங்களா அது, அறுவை சிகிச்சை, பவனம் எடுக்கிறது விற்கிறது, பிளட் பேங்க், கிரைனேட்டு, பல் மருத்துவர், செங்கசூளை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா செவ்வாய் நல்ல நிலைமையில இருக்கும்போது இந்த மாதிரி தொழில்கள் பண்ணுவாங்க. செவ்வாய் வீக் ஆகும்போது, பலவீனம் ஆகும்போது அவங்களுக்கு தைரியம் குறையும். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு வீரிய ஸ்தானத்துங்கிறதுக்கு 3ஆம் பாவம் வர்ற மாதிரி செவ்வாயை நம்ம பார்க்கணும்.
அப்பதான் அவர் எந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா குழந்தை பிறப்புக்கு முக்கியமாக செவ்வாயை நம்ம ஆண் ஜாதகத்துல பார்ப்பாங்க. இப்ப செவ்வாய் வீக்கா இருக்கும்போது வீரியம் கம்மியா இருக்கும். அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம செவ்வாயோட பங்கு இருக்குது. அப்ப செவ்வாய் பலவீனமா இருக்கும்போது சகோதரர்களால வந்து நன்மைகள் குறையும். நிலங்கள் வாங்குறதுல பிரச்சனைகள் இருக்கும். நிலங்கள் இருந்தாலும் அதனால சில வில்லங்கங்கள் இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தைரியம் குறைவா இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. ஒரு வண்டி ஓட்டுறதுக்கோ, எந்த ஒரு செயலுக்குமே பயப்படுவாங்க. தைரியம் குறைவா இருக்கும். ஸோ செவ்வாய் நல்லா இருக்கும்போது தான் எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த தைரியத்தோட நம்ம செய்ய முடியும். இ செவ்வாயோட நோய்கள்னு பார்க்கும்போது மூட்டு வலி வரும். உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை, ஜீரம், தீ காயங்கள் ஏதாவது ஏற்படும். அந்த புண்கள், வெந்த புண்கள், வெட்டு காயங்கள் ஏற்படும். கொப்பளங்கள், தலைவலி, மண்டையில வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கட்டி, விபத்துகளால உண்டாகக்கூடிய காயங்கள். ஏன்னா விபத்தையுமே வந்து செவ்வாய் தான் குறிக்கும். கண்கள் வந்து பொங்குதுல்ல, அதுவுமே செவ்வாய் வந்து பலவீனமா இருக்கும்போது. தூக்கமின்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்ப கண்டிப்பா ஒரு ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நல்ல நிலைமையில இருக்கணும். எல்லா கிரகங்களுமே ஒரு ஒரு மனிதருக்கு ஒவ்வொரு விஷயத்திலயுமே ஒரு ஒரு பங்க வந்து செலுத்துறாங்க. செவ்வாயோட நன்மைங்கும்போது அந்த நிலபுலங்கள், ஒரு அந்த தைரியம், அதுக்கப்புறம் வந்து அந்த சுறுசுறுப்பு, வேகம் இது எல்லாமே வந்து செவ்வாயோட நல்ல குணங்களா இருக்கு. தீய குணங்கள்ங்கும்போது முன்கோபம், ஆத்திரம், எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுறது, கர்வம், ஆணவம், அகங்காரம், வீண் சண்டை, வாக்குவாதம். டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏன் எதுன்னு இல்லாம யோசிக்காம ஒரு பிரச்சனை வரும்போது கை ஓங்கிருவாங்க. அதனால பின்விளைவு என்னங்கிறது அவங்க யோசிக்க மாட்டாங்க. செவ்வாய் நல்ல நிலைமையில இருக்கும்போது, சுபக்கிரகங்கள் தொடர்புல இருக்கும்போது, எதையுமே வேகமா பண்ணாலும் நிதானிச்சு பின்விளைவோட பண்ணுவாங்க. ஆனா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா, தனிச்சு அதோட வீட்ல ஆட்சியோ, உச்சமோ இருக்கும்போது, அதோட வேகம் வந்து அதிகமா இருக்கும். யார் பேச்சையுமே கேட்காது. அப்ப கண்டிப்பா ஒரு செவ்வாய்க்கு ஒரு சுப கிரக தொடர்பு இருக்கும்போது, அந்த ஜாதகருக்கு நல்ல தைரியத்தையும், நல்ல விடாமுயற்சியும், சுறுசுறுப்பையும், புத்திசாலித்தனத்தோட குடுக்கும் அது. புதன் கூட சேரும்போதெல்லாம் வே வே வேக விவேகத்தோட வேகம் சேர்ற மாரி. ஸோ கண்டிப்பா வந்து குரு தொடர்பு, சுக்கிர தொடர்புலாம் கண்டிப்பா வந்து செவ்வாய்க்கு இருக்கணும். ஸோ ஏன்னா உடல் பலம், அதாவது உடல்ல இருக்கக்கூடிய முக்கிய நமக்கு நம்மளுடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னா, எந்த நோய் எதிர்ப்பு சக்திலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு பார்க்கிறது கூட செவ்வாய். செவ்வாய் நல்லா இருக்கும்போது, நமக்கு உடம்பு வந்து பாத்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமா இருக்கும். ஸோ அதனால எல்லார் ஜாதகத்திலயும் செவ்வாய் வந்து கெட்டு போகாம, நல்ல நிலைமையில சுபகிரகங்கள் தொடர்போட இருக்கணும். ஓகே நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.